நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இன்ன மின் இஜ்லாலில்லாஹி தஆலா, அதாவது பின்னால் வரக்கூடிய ஒரு 3 அம்சங்கள் இறைவனை மகத்துவப்படுத்தக்கூடிய அம்சங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதுல ஆரம்பமாக நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இக்ராம தி ஷைபத்தில் முஸ்லிம், அதாவது ஒரு முஸ்லிமான முதியோரை கண்ணியப்படுத்துவது. இது முதலாவது அம்சம். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், வஹாமிலல் குர்ஆனி கைரல் காலி ஃபீஹி வல் ஹாஃபி அன்ஹு, அதாவது குர்ஆனை படித்து அது விஷயத்திலே வரம்பு மீறாமல், அதில் இருக்கக்கூடிய செய்திகளை புறக்கணிக்காமல், அதன்படி வாழக்கூடிய, அதன்படி இந்த உலகத்திலே அமுல் புரியக்கூடிய குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களை கண்ணியப்படுத்துவது. அடுத்து மூன்றாவதாக குறிப்பிடுகிறார்கள், வைக்ராம தி சுல்தானில் முக்சித், அதாவது இந்த உலகத்திலே நீதியோடும் நியாயத்தோடும் ஆட்சி செய்யக்கூடிய சுல்தான்கள், அதிகாரிகள், இந்த 3 நபர்களையும் கண்ணியப்படுத்துவது இறைவனை மகத்துவப்படுத்தக்கூடிய அம்சங்களிலே கட்டுப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 3 பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாலும் கூட அதிலே முதலாவது அம்சமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களிலே யார் முதுமை அடைந்திருக்கிறார்களோ அப்படியான நபர்களுக்கு நீங்கள் கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை மகத்துவப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள்.